ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சேமியா புட்டு மாதிரி செஞ்சுருக்கேன். உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சுருக்கேன். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். நாங்கள் இதை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அணில் ராகி சேமியா தாங்க எடுத்திருக்கேன். இதை நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புட்டு மாரி தேங்காய் சர்க்கரை எல்லாம் போட்டு செய்ய போகிறேன். 2 பாக்கெட் எடுத்துக்கலாம். நான் இதை பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக தான் செய்ய போகிறேன். இது டிஃபனாக கூட சாப்பிட்லாம். தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். தண்ணி நல்லா முழுகிற அளவுக்கு ஊற்றியாச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் இல்லைன்னா 3 நிமிஷம் ஊறினா போதும். ஏன்னா பாக்கெட்லேயே அதுதான் போட்டிருக்கு. 3 நிமிஷம் தான் போட்டிருக்கு. இதை ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஊறிச்சு. ரொம்ப நேரம் ஊற விட்டுறாதீங்க, நம்மளுக்கு இது கரைஞ்சி போயிடும். இப்போ தண்ணியை வடிகட்டிக்கலாம். இட்லி பானையில் தண்ணி வச்சுட்டு தண்ணி கொதிச்சோன்னா இந்த மாதிரி மேலே தள்ளி வச்சுக்கலாம். எல்லாமே வச்சாச்சு. மூடி போட்டு ஒரு வேக வச்சுக்கலாம். இப்படி கிள்ளி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் வெந்துருச்சா என்னன்னு. பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்து ஆற வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா சர்க்கரை சேர்த்துருக்கேன். இல்லை நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட நாட்டு சர்க்கரை காலி ஆகிடுச்சுங்க, அதனால நான் இந்த சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட நாட்டு சர்க்கரை இருந்தால் நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள், அப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் துருகள். நான் இது ஸ்வீட்டாக செஞ்சுருக்கேன். நீங்கள் இதேமாரி செஞ்சுட்டு வேக வச்சுட்டு நீங்கள் உப்புமாவை கூட தாளிச்சிக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை இப்படியே நம்ம எல்லாத்தையும் கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு. இது டிஃபனாக கூட சாப்பிடலாம். நான் பார்த்தீங்கன்னா இது குழந்தைங்களுக்கு சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். வந்தோடனே இதை கொடுத்து ஒரு காஃபியை கொடுத்தோம்னா வேலை முடிஞ்சது இல்லையா, அதனால தான் நான் இதை செஞ்சுருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.